Friends, welcome to Riches Academy. நம்ம டுடே தினமணி நியூஸ் பேப்பர் அனாலிசிஸ் பார்க்கலாம். இந்தியாவுக்கு அமெரிக்க ஆதரவு. ஜம்மு காஷ்மீர் பகல்காமில் பாகிஸ்தான் தாக்குதல் நடத்தியிருந்தாங்க. இதற்கு தற்காப்பு நடவடிக்கை எடுக்கிறதுக்கு இந்தியாவுக்கு அமெரிக்க ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ அமெரிக்கா என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, இந்தியாவுக்கு ரைட் டு டிஃபெண்ட், இதற்கு முழு உரிமை இருக்குங்கிறத அமெரிக்கா சொல்லியிருக்காங்க. ஸோ அமெரிக்கா தற்போது ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. ஏப்ரலில் ஜிஎஸ்டி வசூல் ரூபாய் 2.37 லட்சம் கோடி. ஸோ ஏப்ரலில் மட்டுமே ஜிஎஸ்டி வசூல் 2.37 lakh crore கிடச்சிருக்கு. அண்டு இதில் லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. மத்திய ஜிஎஸ்டியை பொறுத்த வரைக்கும் 48,634 கோடி வசூல் கிடச்சிருக்கு. தென் ஸ்டேட் ஜிஎஸ்டியை பொறுத்த வரைக்கும் 59,372 கோடி கிடச்சிருக்கு. அண்ட் இன்டகிரேட்டட் ஜிஎஸ்டியை பொறுத்த வரைக்கும் 1,15,259 கோடி. தென் செஸ் டேக்ஸை பொறுத்த வரைக்கும் 13,451 கோடி. அண்ட் டோட்டல் பார்த்திங்கன்னா 2,36,716 கோடி கிடச்சிருக்கு. தமிழகத்தில் மட்டுமே பார்த்திங்கன்னா 13,831 கோடி வசூல் கிடச்சிருக்கு. அண்ட் ஜிஎஸ்டி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஜிஎஸ்டி 2017 ஜூலை 1 இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணாங்க. ஜிஎஸ்டியை பொறுத்த வரைக்கும் 4 விதமான டேக்ஸ் சிஸ்டம் இருக்குது. 5%, 12%, 18%, தென் 28%. ஸோ இதெல்லாம் பார்த்துக்கோங்க. தென் ரிப்பன் மாளிகையில் உழைப்பாளர் தின கொண்டாட்டம். இன்டர்நேஷ்னல் லேபர் டே மே 1 செலிப்ரேட் பண்ணாங்க. இந்த வருஷத்துக்கான தீம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சேஃப்டி அண்ட் ஹெல்த் ஆஃப் ஒர்க்கர்ஸ், டிஜிட்டலைசேஷன் அண்ட் ஃபியூச்சர் ஆஃப் ஒர்க். சேஃப்டி அண்ட் ஹெல்த்தை பற்றி கொடுத்துருக்காங்க. இந்தியாவில் முதலாக மே டே என்னைக்கு செலிப்ரேட் பண்ணாங்க பார்த்தீங்கன்னா, மே 1, 1923. யார் செலிப்ரேட் பண்ணாங்க பார்த்தீங்கன்னா, சிங்காரவேலர். சென்னையில் மெட்ராஸில் செலிப்ரேட் பண்ணாங்க. அண்டு சேம் சிங்காரவேலர் பார்த்திங்கன்னா அந்த தினம், அதாவது மே 1 ஒரு ஆர்கனைசேஷன் கொண்டு வந்திருந்தார். லேபர் கிசான் பார்ட்டி ஆஃப் ஹிந்துஸ்தான். இதே டேயில் இந்த அமைப்பை சிங்காரவேலர் கொண்டு வந்திருந்தார். ஸோ இந்த ஃபேக்ட் எல்லாமே பார்த்துக்கோங்க. தென் நெக்ஸ்ட் ஒன், எடிட்டோரியல் பேஜ், அறிவிப்பும் அதிருப்தியும். இதில் தமிழக அரசாங்கம் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸுக்கு சில சலுகைகள் கொண்டு வந்திருந்தாங்க. இதை பற்றி இதில் கொடுத்துருக்காங்க. நம்ம இதோடைய பேசிக் டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். சலுகைகளை பொறுத்த வரைக்கும் டியர்னஸ் அலவன்ஸ் 2% இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. தென் ஃபெஸ்டிவல் அட்வான்ஸை பொறுத்த வரைக்கும் இதற்கு முன்னாடி 10,000 இருந்துச்சு. தற்போது இதை 20,000 இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. தென் எஜுகேஷன் அட்வான்ஸை பொறுத்த வரைக்கும் ப்ரொஃபஷ்னல் ப்ரோக்ராம்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா 1 லட்சமாக இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஆர்ட்ஸ் சயின்ஸ் பாலிடெக்னிக்கை பொறுத்த வரைக்கும் 50,000 இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அண்டு மேரேஜ் அட்வான்ஸை பொறுத்த வரைக்கும் முன்னாடி ஆண்களுக்கு 6,000 இருந்துச்சு, பெண்களுக்கு 10,000 இருந்துச்சு. தற்போது இதை 5 lakh வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை 5 lakh இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. தென் பொங்கல் கிஃப்ட்டை பொறுத்த வரைக்கும் பென்ஷனர்ஸுக்கு 1,000 rupees இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. பொங்கல் கிஃப்ட்டை பொறுத்த வரைக்கும் 1,000 rupees பென்ஷனர்ஸுக்கு இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதே மாதிரி ஃபெஸ்டிவல் அட்வான்ஸை பொறுத்த வரைக்கும் பென்ஷனர்ஸுக்கு 4,000 6,000 இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாமே கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸுக்கு மட்டுமே கொடுக்கக்கூடிய சலுகைகள். தென் புழுங்கல் அரிசிக்கு 20% ஏற்றுமதி வரி மத்திய அரசாங்கம். தென் இதில் ஒரு கான்ஃபரன்ஸை பற்றி சொல்லியிருக்காங்க. முதலாவது உலக ஒளி மற்றும் பொழுதுபோக்கு மாநாடு, வேவ்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த மாநாடு மும்பையில் நடைபெற்றது. முதலாவது உலக ஒளி மற்றும் பொழுதுபோக்கு மாநாடு மும்பையில் நடைபெற்றது. தென் ஸ்போர்ட்ஸ் நியூஸ். சாத்விக் சிராக் பேட்மிண்டன் இந்த டபுள்ஸுக்கு பார்த்திங்கன்னா கேல் ரத்னா விருது கொடுத்துருக்காங்க.
சாத்விக் சிராக் இந்த இணைக்கு வந்து கேல் ரத்னா அவார்டு கொடுத்துருக்காங்க. தென் டென்னிஸ் போட்டியை பொறுத்த வரைக்கும் மேட்ரிட் ஓப்பன் டென்னிஸ் ஸ்பெயினில் நடந்துகிட்டே இருக்குது. ஸோ இதெல்லாம் பார்த்துக்கோங்க.